யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார். கேள்வி என்னன்னா, அண்ணா விதை மற்றும் விதைப்பையில இன்ஃபெக்ஷன் அல்லது கிருமி தொற்று இருந்தா விதை வலிக்குமா? ப்ளீஸ் சொல்லுங்க அண்ணா, எனக்காக ஒரு ரிப்ளை பண்ணுங்க அண்ணான்னு சொல்லி கேட்டிருக்காரு. நிறைய சின்ன சின்ன கேள்விகள் வந்தாலும் அதற்கும் பதில் தர வேண்டியது நம்முடைய கடமை. ஸோ அதனால இது நார்மலான கேள்விதான். அதாவது விதை மற்றும் விதைப்பையில இன்ஃபெக்ஷனோ கிருமி தொற்றோ இருந்தா விதை வலிக்குமானா கண்டிப்பா வலிக்கும். ஸோ விதையில இன்ஃபெக்ஷன் கிருமி தொற்று வர்றப்ப விதைகளுக்கு மேல விந்து உருவாகிற இடத்துல எபிடிடிமிஸ் சிஸ்ட் அல்லது ஆர்ச்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன நுண்துகள் கட்டிகள் உருவாகிறது வழக்கம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சில நேரங்கள் வேரிகோஸ் விந்துநாள சுருளல் வருவதனாலேயும் விதைகளில் வலி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல விதை வீங்கி இருக்கிறது, விதையில நீர் கோர்க்கிறது, விதையில சில நேரத்தில் ரத்த கசிவு உண்டாகிறது. ஸோ இதனாலே விதை வலி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நாம முதல்ல விதை வலி இருந்தா உடனே எடுக்க வேண்டிய உணவு பார்லி கஞ்சி. ஸோ பார்லி கஞ்சியை விடாம நீங்க தொடர்ந்து சாப்பிடுங்க. தினசரி ஒரு கைப்பிடி அளவு கருப்பு திராட்சையை நல்லா அரைச்சு விதையோடு அரைச்சு அதை ஜூஸ் பண்ணி சாப்பிடுங்க. பூண்டு கஞ்சி எடுத்துக்கங்க. புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கங்க. இஞ்சி பூண்டு நிறைய சேர்த்துக்கங்க. அசைவத்தை முழுமையா தவிர்த்துருங்க. ஏன்னா வலியை நீக்கிறதுக்கு, தொற்றை நீக்குவதற்கு முதல்ல செய்ய வேண்டியது கடினமான உணவுகளை அவாய்ட் பண்ணி திரவமான உணவுகளை சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.